சொல்றா, எது கூப்பிட்ட? ஏமா காலையில தான் இட்லியை போட்ட, இப்ப மதியம் இதை வச்சு எப்படிமா சாப்பிடுவாரு? அடே எங்க அப்பா, உங்க அப்பனுக்கு ஓசாரம் பேச வேண்டி கேட்கும்டா. ஏமா உனக்கு மனசாட்சி இல்லையாமா? பாவமா இவரு வாய் பேசாத ஊமண்ட் இப்படி கொடுமைப்படுத்தாதம்மா. நான் எதுக்குடா கொடுமைப்படுத்துறேன்? உங்க அப்பயும் மத்தவங்க கொடுமைப்படுத்தாம இருந்தா சத்தியா. அப்ப எதுக்குமா சாப்பிடாம மூஞ்சிய சுண்ட வச்சு கன்றாவியா உட்காந்துருக்காரு? இதெல்லாம் இவருக்கு இவர் மாமியாளுக்கு உள்ள பிரச்சனைடா, இத பத்திலாம் நீ கேட்காத. ஏமா இவருக்கு மாமியா இருந்தா உனக்கு அம்மா தானே? ஆமாடா, உங்க அம்மத்தாவத்தையும் சொல்றேன். ஏமா விடுகதை போடாம விஷயத்த சொல்லுமா. இந்த மாசம் என்ன மாசம்டா? ஏப்ரல் மாசம்மா. ஏப்ரல் வந்தாலே இவருக்கு பிறக்கிறதுக்கு வந்துரும் தெரியாதாடா? ஆமாம்மா, மறந்தே போயிட்டேன். ஏப்ரல்னால இவர் பிறந்த மாசம்ல. ஆமாடா, இன்னைக்கு தான் இவர் பிறந்த நாள். அப்பண்டா இவர் 7.5 எழுத்து இருப்பாரு. நான் எங்கடா 7.5 எழுத்தேன்? ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறது சொன்னது தப்பாடா? தப்புன்றலாம் சொல்லல, ஆனா எதுக்கு எங்க ஆத்தாவை இழுக்கிறீங்கன்றதான் கேக்குறேன். ஏண்டா எனக்கு பிறந்த நாள் என் மாமியாளுக்கு ஒரு போன் போட்டு சொல்லிட்டு சொன்னது தப்பாடா? ஏமா தொலைஞ்சு நீதான் ஒரு போனை போட்டு சொல்ல வேண்டியதுதானே? இந்த ஆள் பச்சை பிள்ளையா கொஞ்சது காரணமே எங்க ஆத்தா தான்டா. அப்பண்டா போன் போட்டு சொல்ல வேணாமா? ஏலே, எங்க ஆத்தாளுக்கு இவர் பிறந்த தேதி, கிழமை, நேரம் எல்லாம் அவளுக்கு தெரியும்டா. பாத்தாடா இவள, நான் எதை சொன்னாலும் இப்படித்தாடா மடக்கி மடக்கி பேசுவா. ஒரு மாமியான்ற மரியாதைக்காச்சும் சொல்ல வேணாமாடா? ஏமா நீ சொல்லாம எப்படிமா அம்மாத்தாவுக்கு தெரியும்? ஏலே, இவர் சாதம் எங்க ஆத்தாட்டு தாண்டா இருக்கு, அதை வச்சு பிறந்த தேதியை கண்டுபிடிச்சு போடுவா. சரி, அப்பண்டா பிறந்த நாள கொண்டாட வேணாம்ன்ற. அப்போஸ் இவர் என்ன பச்சை பிள்ளைய பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு? 60 வயசாச்சு. காடு வாவாண்டது, வீடு போண்டுது. இந்த லட்சணத்துல பிறந்த நாள் முக்கியம் பாரு. ஆமா, இந்த பிறந்த நாள் கொண்டாடுற பழக்கத்தை அந்த காலத்துல நீதி ஆரம்பிச்சு விட்டியாக்க? ஆமா, இது லட்ச லட்சமா சம்பாரிச்சு கொட்டி பிடிச்சு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு அந்த கேடு கிடைச்சிருக்கீங்க ஆத்தா இருக்கால, அவ இழுத்து வச்ச பழக்கம் தாண்டா அது. ஐயோ கிழட்டு சிரிக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? அப்படி ஏன் இழுத்து வச்சுச்சு? மருமான பெருமைப்படுத்துறேன், கல்யாணம் ஆன முத வருஷத்துலயே பேர் சட்டியை வாங்கி கொடுத்து பழக்கி விட்டாடா. அடே, உன்னைய கட்டிக்கு வந்த அன்னைக்கு இருந்து வெயிலையும் மழையிலும் போக விடாம வீட்டுக்குள்ளே வச்சு கல்வி திரும்பாரு. அந்த சந்தோஷத்துக்காக தான் எங்க அம்மா எனக்கு வாங்கி தர்றாங்க. ஏப்பா அதுக்காக சாவப்போற வயசுல எங்க அம்மாத்தாவுக்கு தொந்தரவு கொடுக்கலாமாப்பா? இல்லை, இப்படியெல்லாம் நடக்கும்ட்டு அந்த காலத்துல ஒரு யோசனை சொன்னடா. அதுக்கு என் மாமியாவோட சம்மதிச்சிட்டாங்கடா. ஆனா இவ சம்மதிக்கலடா. ஏமா அன்னைக்கு நீ சம்மதிச்சிருந்தா இன்னைக்கு நிம்மதியா இருந்திருக்கலாம்ல. ஏலே, நீ வேற காலம் தெரியாம வாழும் தெரியாம பேசாதாடா. ஏமா அந்த காலை வாழைன்னு சொல்லி தொலைக்கிறது? சொல்றேன்டா, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னைய எங்க சித்தி மகளைய இவர் லவ் பண்ணிருக்காருடா. இதை தெரிஞ்சுக்கிட்ட மாமியாவும் இவ சித்தியும் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சாங்க. ஏண்டா நான் என்ன ஏமாந்தவளா? சரி, நீ ஏமாளி இல்ல. அடுத்து என்ன நடந்துச்சுண்டு இவர்கிட்டயே கேளு. சொல்லுங்கப்பா, என்ன பண்ண நடந்துச்சு? இந்த விஷயத்த மோப்பம் முடிச்சவங்க நைட்டோட நைட்டா என்னை அடியால வச்சு வீரவேண்டி கோயிலுக்கு கடத்திட்டு போயிட்டாடா. இவரை கடத்தி போய் தாலி கட்ட மாட்டேன்ட்டாரா? எதுக்கு தாலி கட்ட மாட்டேங்கிறேன்னு கேட்டதுக்கு, என் உசுரே போனாலும் தாலி கட்ட மாட்டேன், என் மாமியா வந்து சம்மதம் சொல்லாம தாலி கட்ட மாட்டேன்னு ஊண்டி சொல்லிட்டேன்டா. சரி, இந்த அம்மாத்தா வந்துச்சா வரலையா? நீ தாலி கட்டினியா இல்ல தாலி கட்டலையா? முதல்ல அதை சொல்லுப்பா, எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு. ஏலே, என்னடா உங்க அம்மா இம்புட்டு ஈஸியா நினைச்சுட்ட? அப்பவே அடியால வச்சு எங்க ஆத்தால அலைக்க தூக்கி பண்ணோடா நானு. அப்புறம் என்ன ஆச்சு? உங்க மகளை எனக்கு கட்டித்தர சம்மதமாட்டு என் மாமியாட்ட கேட்டேன்டா. அதுக்கு எங்க அம்மாத்தா என்ன சொல்லுச்சு? எனக்கு முழு சம்மதம், இப்படிப்பட்ட நேர்மையான மருமையை வேணும்னு தாலியை கட்டுங்கன்னு சொன்ன பிறகுதான் நான் தாலியை கட்டணும்டா. சரி, கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்னமோ உன் பேச்ச கேட்டு இருந்தா இந்த பிரச்சனையை வரான்னு சொன்னியே, அது என்ன பிரச்சனை? ஏண்டா இவதான் என் மாமியாட்ட எதுவும் சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றாளோடா. நான் லவ் பண்ண 2 பேரையும் கல்யாணம் முடிச்சிருந்தா எனக்கு 2 மாமியா கிடைச்சிருக்குமாடா. அப்படி 2 மாமியா கிடைச்சிருந்தா என்ன நடக்கும்? யாரா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? பெரிய மாமியாட்ட பேச விடாட்டி சின்ன மாமியாட்ட பேசலாமாடா? நானும் பிறந்த நாளை கொண்டாடி பண்ணலடா. ஓ, நீ அப்படி வரியா? பாத்தியாடா என்ன நினைப்பு நினைச்சுக்காருந்து? கிளண்டு நாரி போச்சு. இது கட்ட கேட்டுக்கு 2 பொண்டாட்டி வேணுமா, 2 மாமியா வேணுமா? ஏமா விசாரிச்சு பார்த்ததுல அந்த காலத்தில் நீதாம்மா சூழ்ச்சி வந்திருக்க. பாவம்மா, ஒரு அப்பாவிம்மா.
என்னடா சொல்ற? நான் சூழ்ச்சிக்காரியா? 2 பேர்த்த லவ் பண்ணிட்டு உன்னைய மட்டும் கல்யாணம் பண்ணிக்காரு பாரு, அந்த தியாகத்தை சொன்னேம்மா. இப்ப என்னடா செய்ய சொல்ற? எங்க அம்மாத்தா தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சட்டமா? தொலைஞ்சு நீயா ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருக்க வேண்டியதானே? என்னடா நீயே என்னை எம்புட்டு மட்டமா நினைக்கிற? 5 minutes later. இங்க பாருடா, நேரத்தை எடுத்துக்கு வந்துட்டேன்டா. எங்க மாமியாரே எடுத்து கொடுக்குன்னு சொல்லி ஒரே வீம்பு உட்காந்துருக்காரு. போன் போடணும்னா சொல்லு, நான் கூட போன் போடுறேன். போன் போட்டு தொலைடா. பச்சை பிள்ளைக்கு ஒண்ணு உட்காந்து சின்னிங்கிட்டு இருக்குல்ல. ஏண்டி நான் சிரிக்கிட்டு இருந்தேன், நீ தொட்டில போட்டு ஆட்டினாக்க. இந்த பிறந்தநாள் கொண்டாடத்த எவங்க கண்டுபிடிச்சானோ? இந்த ஆளோட பெரிய லட்சையா இருக்கு. அடியே அதவே 100வது பிறந்தநாள் 120வது பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா எப்ப பார்த்தாலும் என்னையவே குறிச்சுக்கிட்டு இருக்க? இந்த விஷயம் மட்டும் எங்க ஆத்தாவை தெரிஞ்சுன்னு வச்சுக்க, மருமகனோட பார்க்க மாட்டா, அவனை கடிச்சு கொதறி போடுவா. சூதானமா இருந்துக்க. சரி, 2 பேரும் பேச்ச குறைக்க போறதும் இல்ல, பிறந்தநாளை கொண்டாட போறதும் இல்ல. ஏலே நீ வர சும்மா இருடா, போன போடுறா. அம்மத்தா, நான் தான் உன் பேரன் பேசுறேன். பாலா நல்லா இருக்கியாப்பா? சொல்லுப்பா. இன்னைக்கு அப்பாவுக்கு பிறந்தநாள் அம்மத்தா. எனக்கு தெரியும்டா பேரா, என்னை கேட்காம தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னவர் தான்டா உங்க அப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியும் அம்மத்தா. அந்த காலத்திலே எனக்கு அம்புட்டு மரியாதை கொடுத்து விடுறான் உங்க அப்பா. இப்ப அதுக்கு என்ன அம்மத்தா? அந்த மரியாதைக்காகத்தான்டா இன்ன வரைக்கும் என் மருமகனுக்கு மரியாதை கொடுக்குறேன். போன குடுறா. என் ஆத்தான்றவள என்ன ஒரே தன மருமகன் உச்சி தூக்கி வச்சு ஆடிக்கிருக்க? அடியே 7 குடும்பத்தை கெடுத்த 7 செய்கிய. என் மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள போய் உன்னை இவ்வளவு நாளா வச்சு குப்பை ஓட்டிக்கு இருக்காரு. இதே வேற ஒருத்தர் இருந்தா உன்னை புடவையில அடிச்சு விரட்டி விட்டுருப்பியான் பாத்துக்க. போன கொண்டாடி அத்த பாத்தியாத்த, உங்க முன்னாடி எப்படி பேசுறான்ட்டு. மாப்பிள்ள நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க மாப்பிள்ள. உங்களை நினைச்சுக்கிட்டு இன்னும் என் தங்கச்சி மக வாக்கப்படாமத்தே இருக்கா. அவள் இன்னைக்கே கட்டி வச்சு போடுறேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஏய் ஆத்து, நீ என்னை பெத்தவளா இல்ல வேலைக்கு வாங்கி வந்தவளா? அடியே 1000 இருந்தாலும் அவ என் தங்கச்சி மகடி. அவளுக்கு துரோகம் செஞ்சது நீதான். கொண்டாடி விடுங்கத்த, அவளை கோயில் மாடு ஊரை சுத்தி வரேன், ஆனா யாரையும் முட்டாதத்த. அது மாதிரிதான் உங்க மகளும் கொஞ்சம் கோவம் போட்டு கம்பெடுத்து அடிக்க வருவா. அப்புறம் உங்க தங்கச்சி மகள ஓடி போயிருவேன்னு சொல்லிட்டு கம்ப கீழே போட்டு அடிக்காம போயிருவா. நீங்க சும்மா இருக்க மாப்பிள்ள. அவளெல்லாம் கசாப்பு கடைக்காரனுக்கு கட்டி கொடுத்துருக்கணும். அப்படியே ஆட்டை வெட்டுறது மாதிரி வெட்டி தலை வேற கால் வேற தொங்க விட்டுட்டியா மாப்பிள்ள. போன குடும்பம் அம்மத்தா, அதெல்லாம் கிடைக்கட்டும். இப்ப நீ இங்க வரியா இல்ல நான் அங்க வரவா? நீ இங்க வாப்பா. உங்க அப்பாவுக்கு வேடி சட்டை வாங்கி வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போ. Five minutes later. இந்தாங்கப்பா. நீ எதுக்கு இந்த கோவம்? அட வெக்கம் கட்டுவீங்களா? என்னடா சொல்றாரு? பனியன் டவுசர் இல்லாம இருக்காமா. ஏத்தா வேடி சட்டை மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா? பனியன் அவசரம் கஞ்சி குடிக்காம உட்காந்துருக்காரு. அவனை அனுப்பி விடுறேன், உன்னை வாங்கி கொடுத்து விடு. இன்னி என்னதான் குறை இருக்கு? இது மட்டும் போதுமாடா? பிரச்சனை வேற வைக்கணும்டா. ஓ இதுக்கா? இந்தாங்க 2000 ரூபாய், போய் குளிச்சுட்டு பிறந்தநாளை கொண்டாடுங்க.
எப்படிடா கொண்டாடுவாரு? அவர் நைட்டு 11 மணிக்கு தான் பிறந்தாராம், அதனால 11 மணிக்கு தான் கொண்டாடுவாராம். அதுக்கப்புறம் எங்க ஆத்தா 11 மணிக்கு வந்து திருநீர் வச்சதுக்கு அப்புறம் தான் கொண்டாட்டம் தொடங்கும். என்னது கொண்டாட்டமா? ஆமாடா, இவர் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் 5-6 கிழமைகளை கூப்பிட்டு வந்து ராத்திரி பூரம் தண்ணி அடிச்சு விட்டு ஆட்டமும் பாட்டமும் மாத்தியா இருக்கு. பார்க்க பூனை குளம் மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு வேலை பாக்குறியா? அதான் எங்க அம்மா முகரையிலே குத்துதா? வரட்டும், இந்த கிழவிங்க வரட்டும். இன்னைக்கு குடுக்குற குடுப்புல எப்படி ஆடுறாங்க பாடுறாங்கன்னு நான் பாக்குறேன்.